இந்த விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா படங்களை சொல்லுவார், இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி அப்படிங்க. அப்படி அந்த மாதிரி திமுகவுக்கு வந்து பிடிக்காத ஒரே வார்த்தை லைவ் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ் அப்படின்னாலே வந்து திமுக டென்ஷன் ஆயிடுது. லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போ சட்டசபைலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன் டிவியில் லைவ் பார்க்குறீங்க. அந்த லைவ் வேணான்னு உதயநிதி சொல்கிறாரு. லைவ் கண்டிப்பாக வேணும், அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா உதயண்ணா வந்து இன்னைக்கு வந்து சொல்லியே சொல்லிட்டாரு. அதாவது நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து லைவில் அது போயிடுது. போய் மீமா அதுவா ட்ரோல் மெட்டீரியலாக ஷேர் ஆகி போட்டு பொல நம்மள பொழகிறாங்க. அது பார்த்தா சிரிப்பு வருது. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ என்னன்னா இவ்வளவு வருஷம் ஆட்சியில் ஒரு 75 வருஷம் உட்காந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சு ஜாலியாக இருந்துட்டு முறையாக ஒரு அடிப்படையாக ஜனநாயகம் சட்டசபையோட நடப்புகள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். அதை பண்ணுறாங்கப்பா தாவேக்கா. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. இதுக்கே கதறீங்க. இப்போ என்னன்னா மேட்ச் பண்ணவே முடியல. ஆனா இன்னைக்கு இந்த டிவிகே பாய்ஸ் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போட்டு குமாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க சார். பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதுக்கட்சிக்கு சொல்லுங்க 5 நிமிஷம் ஆகாது. பக்கத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு அப்படியே ஆரம்பிச்சு விடுறாரு. வாண்டடா தான் ஆரம்பிச்சு விட்டாரு சிடிஆர் நிர்மல்குமார். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாண்டடா ஆரம்பிச்சார். அந்த வாண்டடா ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவரு கவுண்டர் சங்கியா சிட்டி சங்கியா அப்படிங்கிற. அப்படியே உதயன் என்ன நினைச்சிட்டாருன்னா இதுக்கு மேல ரிப்ளை வராது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. இது பிரீடே வேறங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பயமே கிடையாது. சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசணும், நம்மளும் வேற மாதிரி. பிரீடே வேறங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் நாளைக்கு ஆட்சி போச்சுன்னா அவங்க அதை பத்தி பயப்படுறதே கிடையாது. திருப்பி அடிக்கிறார். பாத்ரூம் 3 மணி நேரம் இருந்த நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன் பிலோ த பெல்ட். ஆனா லெட்ஸ் ஃபேஸ் இட், அவ்வளவுதான். இதான் அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான். நீங்க கொடுக்குறீங்களா திருப்பி வருது. போன வாரம் தானே ஏன் ஒரு கிட்னி எடுத்தாங்க, 2வது கிட்னி எடுக்கத்தான் அவன் வான்னு கூப்பிடுறான். நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? நீ பாட்டுல கொதிக்கிற, நான் கொதி படங்களான்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியல, அவன் அடங்கிட்டான். நான் என்ன பண்றது? இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் அதை ஆரம்பிக்கிறாரு? இதை நம்ம யோசிக்கணும். ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த கோவம் எங்கிருந்து வருது? அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால கலாய்க்கிறாரு. அது நீங்கள் அந்த அளவுக்கு ஜனநாயகமான ஆட்கள் இல்லையே. நீங்கள் நல்லா பாருங்கள், உதயண்ணை வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே கடலில் தத்தளிக்கிறது, அதனால் அரசாங்கம் கொடுக்குற வாகனங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் உங்களை கேட்கவே இல்லையே. அந்த மூடில் தான் இருந்துச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தியாகிகள் போல நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னா நீங்க தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே நிறைய. அதனால அதுல வந்து நான் பாராட்டலாம் வாய்ப்பு இல்ல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அதுக்கு செம்மையா அப்படியே உதயண்ணை பில்டப் பண்றத பிராக்டிக்கலா அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அடிக்கிற. அப்படி என்ன சொல்றாரு? இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல,
அரசு பங்களால இருக்கிறாருல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். அடி ஒவ்வொன்றும் சும்மா தரமா இருக்கணும். சட்டமன்றத்தை பார்க்கக்கூடிய நாம எல்லாருக்குமே அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு நாலேஜ் வந்திருக்குன்னா இந்த சமீப கால ஒரு 4-5 நாள் சட்டமன்றத்தை பார்த்தனால மட்டும்தான். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் பார்வையிட நாளுக்கு நாள் பொதுமக்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஏராளமான பள்ளி மாணவர்களும் ஆர்வத்துடன் வருகை தந்துள்ளதால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேரலை வரவேற்கத்தக்கதுதான். நேரலை எதை புதிது என்று எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் இருந்த பொழுது கொஸ்டின் அவர்ஸ் 1.5 மணி நேரம் நேரலை பண்ணி தூக்கி வச்சது. அதுக்கப்புறம் கேமரா எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி சிரிக்காதீங்க, கம்முன்னு இருக்கு சார். அடுத்த பாயிண்ட்க்கு நான் பேச வரேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அவர் ஏன் மற்ற நிகழ்வுகள்லாம் நீங்க நேரலை பண்றப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்க. ஆனா நீக்கப்பட்ட செய்தி சோசியல் மீடியாவிலும் யூடியூப்லயும் ரீல்ஸா வந்துருது. பார்லிமெண்ட்ல எப்படி பண்றாங்க? பர்பஸ் டிஃபீட். பார்லிமெண்ட்லயும் ஃபுல் லைவ் பண்றாங்களா? அங்கேயும் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் நீக்குறாங்களா சார்? ஆமா. அப்போ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். திட்டமிட்டு திரும்ப அங்க யாரும் ரீல்ஸ் போடுறதுல இங்க போடுறாங்க. இப்ப அதான் பிரச்சனையா போச்சு. அங்க பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு பறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வதற்காக அவை நடவடிக்கைகளை இது திட்டமிட்டு திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத பிரச்சனைகள். அப்போலாம் அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். இதை பாருங்க மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? லைவா இதெல்லாம் நம்ம பார்க்கிறது சில அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏவா வேலு அவர்களுக்கு பிடிக்கல, KN நேரு அவர்களுக்கு பிடிக்கல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கல. நீங்க பாட்டுக்கு லைவா எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிடுறீங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முகுட்டு அம்மாள் டுமாள்